இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸான இன்டெக்ரலை லேப்லஸ் எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்காக அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம இன்டெக்ரல் ஐன்னு எழுதிக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு இருக்குது. இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இதுதான் இதோட இன்டெக்ரல். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெக்ரல் நான் என்ன பண்ணுறேன், ஐ இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்றத எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்டெக்ரலை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அதாவது ஸ்கொயர் பண்ணுவோம். இந்த இன்டெக்ரலை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஸ்கொயர் இல்லையா, ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஸோ அப்போது 2 இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது வந்து ஐ ஸ்கொயருங்கிறதுனால இன்னொரு ஐ வரும், அது 0 டு 2 into 0 to infinity e power minus x ஸ்கொயர் dx. இதுதான் வந்து நம்ம இப்போது இன்டெக்ரலை ஸ்கொயர் பண்ணும்போது கிடைக்கிற டேர்ம்ஸ். ஓகேவா? இந்த இன்டெக்ரலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் டேர்மில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த டேர்மில் நான் வந்து சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் இந்த இடத்துல. அது என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் ஒய் போட போகிறேன். அதே மாதிரி இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக டிஒய் போட போகிறேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால இந்த இன்டெக்ரல் வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நான் கன்வீனியன்ஸ்க்காக அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன வரும் அப்படி பண்ணோன்னா, எக்ஸுன்ற இடத்துல அது வந்து நான் இந்த டேர்மில் மட்டும் பண்ண போகிறேன். செகண்டில் இருக்கிற டேர்மில் மட்டும் அந்த சேஞ்சஸை நான் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 to infinity e power minus x ஸ்கொயர் dx அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்தது இந்த செகண்ட் டேர்மில் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ 0 to infinity, ரைட், 0 to infinity. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய்ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டெக்ரல் சேஞ்ச் பண்ணணுமான்னா பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேஞ்ச் பண்ணுற டேர்ம்ஸ் இ பவர் ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போது ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போது மல்டிப்ளை பண்ணுறேன், ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய்ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த டேர்ம் தான் இருக்கும். ஸோ இந்த டேர்ம் நான் மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணுன்னா என்ன வரும், 4 டைம்ஸ் 0 to infinity 0 to infinity e பவர் மைனஸ் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ரைட். ஸோ டிஎக்ஸ் டிஒய் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? டிஎக்ஸ் டிஒய்னு நான் எழுதிக்க போகிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டேர்மை நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் வந்து ஒய்யை இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு டி டைம்ஸ் எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்கிற ஈக்குவேஷனை நான் மறுபடியும் மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸை நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம், பிகாஸ் ஒய் மட்டும்தான் நம்மளுக்கு வேரியபிள். ஸோ அதே மாதிரி லிமிட் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனில் டீன்னு வருது, டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுது. ஸோ சிமிலர்லி இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டீயும் வந்து இன்ஃபினிட்டின்னு வருது. அப்போ லிமிட் வந்து
எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு கிடையாது. சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, I² இஸ் ஈக்குவல் டு 0 to infinity, பேசிக்காக இங்கே 4 இருக்குது, அண்ட் 0 to infinity, அப்புறம் e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா dx இருக்கு இல்லையா, dxக்கு பதிலாக நம்ம இதுலேருந்து ஒரு டேர்ம், இதுலேருந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எடுப்போம். என்ன வரும் இந்த இடத்துல? dxன்னு எடுத்திங்கன்னா என்ன வரும்? பேசிக்காக dyக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா y தான் மாடிஃபை பண்ணுறோம் இல்லையா. அப்போது dx இன்ட்டு tன்னு வரும் இல்லையா. dyன்ற இடத்துல நம்ம எக்ஸுன்னு சப்ஸ்டியூட் பண்ண, அதாவது dxக்கு yங்கிற சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து மாடிஃபை பண்ணி என்ன ஒரு இதை மாடிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா, ஸோ திஸ் வில் கிவ் அஸ் பேசிக்கலி dy இஸ் ஈக்குவல் டு dx இன்ட்டு t இல்லைன்னா t இன்ட்டு dx அப்படிங்கிற மாதிரி வரும். ரைட். சின்ன சேஞ்சஸ் இதை நம்ம வந்து டி பொறுத்து நம்ம இது பண்ணுறோம். சாரி, இன்டெக்ரல் டிஃபரன்ஷியல் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன சேஞ்ச் இங்கே. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிடி, ரைட். ஸோ டிஎக்ஸ் டிஒய் பை டிடின்னு பண்ணால் இங்கே எக்ஸ்ன்னு வரும். ஆனால் சின்ன ஓகே. ஸோ இப்படி எக்ஸ்ன்னு வரும். ரைட். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போது டிஒய்ங்கிற இடத்துல நம்ம எக்ஸ் இன்ட்டு டிடின்னு போட முடியும் இல்லையா. ஸோ இது மாதிரி இதுலேருந்து டி என்னென்னு வரும்? ஸோ டிஎக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்டி. டி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிடின்னு வரும். எக்ஸ் இன்ட்டு டிடின்னு வரும். அப்போது இப்போ இந்த இடத்துல டி எக்ஸ் அப்படியே இருக்கும், அண்டு டிஒய்க்கு பதிலாக டி எக்ஸ் அப்படியே இருக்கும். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டி இன்ட்டு, ரைட், இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எது சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, ஸோ டிஒய்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகே. ஸோ டிஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது டிஎக்ஸ் இன்ட்டு டிடின்னு வரும் இல்லையா. அதோட எக்ஸ் வரும். எக்ஸ் இன்ட்டு டிடி இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். ரைட். ஏன்னா நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து எக்ஸ்லேயும் டீலையும் இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து மாற்றி எழுதிக்கிட்டோம். ஸோ அடுத்தது மறுபடியும் இன்னொரு சின்ன சேஞ்சஸை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அது சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the following. ரைட். இப்போ நம்ம இது ஃபர்தராக கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். I² is equal to 4 times 0 to infinity e power minus x² into, right, 1 plus t² into t² into x dxன்னு வந்துடும் இல்லையா. x dt into dx இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்குது. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ் அண்டு இது வந்து பாசிட்டிவ் ஃபைனைட். இந்த வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் ஃபைனைட் வேல்யூஸ். ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த யூஸிங் ஃபுபின்ஸ் தியரம் யூஸிங் ஓகே Fubin's theorem நம்ம இந்த இன்டெக்ரல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸை பொறுத்து இன்டெக்ரல் பண்ணாலும் இல்லை ஒய்யை பொறுத்து டிடியை பொறுத்து இன்டெக்ரல் பண்ணாலும் என்னோடய சர்ஃபேஸ் ஏரியா வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. சரியா? ஸோ அதனால் நான் இன்டெக்ரலில் வந்து மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ 0 to infinity இப்போ என்ன பண்ண போகிறோன்னா,
e power minus x square into 1 plus t square into x okay x dx into dt ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு யூங்கிற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த யூவோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், பேசிக்காக இந்த பவரில் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு நான் வந்து அப்படியே யூன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் டி ஸ்கொயருங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன். இதை வந்து இப்போது எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ டியூ பை ரைட் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x 1 plus t ஸ்கொயர். ஓகே, ஸோ தேர்ஃபோர் இப்போ என்ன பண்ண முடியும் இந்த ஈக்குவேஷன்லனா, நம்மளுக்கு பேசிக்காக இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே யூவில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் டியூவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸை அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ மைனஸ் 2x dx 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் நம்மளுக்கு இருக்கும். ரைட், ஓகே, ஸோ தென் வாட் we are going to do, இது வந்து சிம்பிளாக எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வேல்யூ தேவைன்னா நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ் டியூ பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயருங்கிற எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நான் எழுத முடியும். ரைட், ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ட்ரை டு செக் வாட் இஸ் மை லிமிட் இஸ். ஸோ எக்ஸுங்கிறது 0ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு ரைட், அப்போ யூங்கிறது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யூவும் 0 தான். அதே மாதிரி எக்ஸுங்கிறது எனக்கு இன்ஃபினிட்டியாக இருந்தால் யூங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். ஓகேவா, யூங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும், எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ பேசிக்காக இந்த ஈக்குவேஷனில் நம்ம பவுண்ட்ரி கண்டிஷன் இல்லை லிமிட்டை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி யூன்னு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணும்போது லிமிட் எப்படி மாறுதுங்கிறத நம்ம செக் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அப்படி செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, லோயர் லிமிட் 0லே இருக்குது, அப்பர் லிமிட் மட்டும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்காக மாறுது. சரியா, ஸோ இப்போது இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிடைக்கிற டைம் வந்து ஸோ பேசிக்கலி ஸோ அடுத்தது இந்த எக்ஸ்ப்ரெஷனில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த உள்ள இருக்க இன்டெக்ரலை மட்டும் தனியாக முதல்ல செப்பரேட் பண்ணி எழுதிட்டு ரைட், ஸோ இந்த இன்டெக்ரலை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் இன்டெக்ரலில் சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த இன்டெக்ரல் மட்டும் எடுத்து தனியாக எழுதுனா என்ன வரும், 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா, ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to infinity ரைட். அப்போது இ பவர் மைனஸ் யூ இல்லை இ பவர் யூ அடுத்தது டியூன்னு வரும். ரைட், ஸோ டியூ பை பேசிக்கலி என்னவும் இங்கே இருக்கிற மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மைனஸ் டேர்ம் வந்து வெளியில் எடுத்துருவோம். ஸோ அடுத்தது ஏன்னா இந்த எக்ஸ் டிஎக்ஸுங்கிறதுக்கு நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. 2 இன்ட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர்னு வரும். ரைட், 2 இன்ட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர். ஸோ தேர்ஃபோர் இதுலேருந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தென் ஐ வில் பி கெட்டிங் த ஃபாலோயிங். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, மைனஸ் இந்த டேர்ம் வந்து 2 பை 1 ப்ளஸ் டி ஸ்கொயரை எடுத்துற வெளியே 0 to infinity ரைட், 0 to infinity பவர் யூ டியூன்னு இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, பேசிக்கலி மைனஸ் 2 பை 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் யூ 0 to இது பேசிக்கலாக மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் ஸோ பேசிக்காக இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி. ரைட்,
ஸோ அடுத்தது இந்த டேர்மில் இஸ் ஈக்குவல் டு 2 divided by right minus 2 divided by 1 plus t square right 1 plus t square. ஸோ இப்போ e பவர் பேசிக்கலி மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் e பவர் 0 அப்படின்னு வரும் ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு பார்த்தீங்கன்னா 0 அண்ட் தி 2 by 1 plus t square e power minus infinity 0 right. So therefore minus இங்கே 1 கிடைக்கும். ஸோ அடுத்தது இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக கிடைக்கிற டேர்ம் வந்து 2 divided by 1 plus t square அப்படிங்கிற டேர்ம் தான் நம்மளுக்கு அந்த இன்டெக்ரலோட வேல்யூஸாக கிடைக்க போகுது ரைட். e பவர் u dx dxங்கிறதுக்கு இதுதான் வேல்யூஸ். பேசிக்காக இது வந்து du இல்லையா. பேசிக்கலி ஸோ இதுதான் அதோட வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா என்ன வரும், வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு இருக்கிற வந்து ஐ ஸ்கொயர் வேல்யூ, ஐ ஸ்கொயர் வந்து 4 times integral 0 to infinity. இந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 by 1 plus t square into dtன்னு இருக்கும் ரைட். t square into dtன்னு இருக்கும். அண்ட் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்து நியூமரேட்டரில் இல்லை டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதையே நம்ம கவனிக்கல. ஸோ இட்ஸ் பேசிக்கலி 1 divided by 2ன்னு வந்துடும். எல்லா இடத்துலையுமே 1 divided by 2ன்னு வரும் ரைட். ஸோ 1 divided by 2 அண்ட் இங்கே வந்து 2. ஸோ இங்கே வந்து 2 அண்ட் இங்கே வந்து 2, இங்கே வந்து 2. ஸோ பேசிக்காக இப்போ இந்த வந்து 1ன்னு வரும் ரைட். இது வந்து 1ன்னு இருக்கும். கீழே இருக்கிறது வந்து 2ன்னு வரும் ரைட். ஸோ இப்போ கரெக்ட் ரைட். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்னா இங்கே 2ன்னு வரணும், இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்போஸ் டு பி 1 ஓகேவா. ஸோ இன்ட்டு இது வரும். ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனில் நம்ம இதை வழக்கம் போல் ஸோ வெளியில் இது கான்ஸ்டன்ட் இல்லையா, அது வெளியில் எடுத்தோம்னா இப்படி தான் வரும். 4 divided by 2 into 1 plus t ஸ்கொயர்னு இருக்கும். அண்ட் இல்லைனா அந்த 2வை மட்டும் வெளியில் எடுத்து எழுதிக்குவோம். ஏன்னா இது டிடிங்கிறது வந்து மல்டிப்ளை ஆகிட்டு இல்லையா. 1 by 2 0 to infinity and 1 by 1 plus t square dt அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூஸ் ரைட். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்குவேஷனில் இது 2 போச்சுன்னா 2 மட்டும் இருக்கும். 2 times 0 to infinity 1 by 1 plus t square dt ரைட். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஐ ஸ்கொயர்னு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதை எப்படி எழுத முடியும்னா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறத எழுத முடியும். இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் டீன்னு எழுதலாம் இந்த எக்ஸ்ப்ரெஷனு ரைட். ஸோ 0 to infinity 1 by 1 plus t ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் டீன்னு எழுத முடியும். அண்ட் லிமிட் இஸ் 0 to infinity. அண்ட் இஃப் யூ சப்ஸ்டிடியூட் ஹியர் என்ன வரும், ஸோ 2 times tan inverse of infinity minus tan inverse of 0 அப்படின்னு வரும் ரைட். ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 times இப்போ tan inverse of infinity-ங்கிறது வந்து pi by 2 minus 0. tan inverse of 0 0, tan inverse of infinity வந்து pi by 2. தென் இங்கே எகெயின் என்ன வரும், ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும், மல்டிப்ளை ஆச்சுன்னா இதுக்கு வந்து டேர்ம்ஸ் வராது, சிம்பிளி பைன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ரைட். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். ஸோ பேசிக்கலி இஃப் ஐ வாண்ட் ஐ சப்போஸ் டு டேக் தி ரூட் ரைட். ரூட் ஆஃப் pi is the value. அண்ட் நம்ம இன்டெக்ரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பேசிக்கலி the integral நம்ம எடுத்துக்கிட்டது. ஸோ மைனஸ் infinity to plus infinity x, right, e power and e power minus x square dx is equal to root of pi. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷனோட ரிலேஷன், ரைட். ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷனோட ரிலேஷன். அண்ட் ஸோ இந்த மெத்தடில் தான் லேப்லாஸ் வந்து இதை சால்வ் பண்ணுறாரு.